ஓகே, இப்போ ஆல்ரெடி வந்து இதே சைட்டில் வந்து நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. இப்போ அதே சைட்டில் வந்து ஒரு 3 கேமரா வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அக்சசரிஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஒய் சுவிட்சு. இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணுறதுனால வேற என்ன அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணணும், வேற ஏதாவது அப்கிரேட் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கேபிள் வந்து லே பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இந்த டைமும் நம்ம வந்து கேபிள் வந்து ஓப்பனில் தான் பண்ண போகிறோம். அதனால சேம் லாஸ்ட் டைமே என்ன யூஸ் பண்ணமோ அதே அவுட்டோர் கேபிள், ஃபுல் காப்பர் தான். நீங்கள் ஃபுல் காப்பர் கேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கேமரா வந்து டிலே இல்லாமல் ஸ்டக் ஆகாமல் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும், இல்லைனா ஸ்டக் ஆகும். இப்போ நான் வந்து ஒரே போஸ்ட்டில் தான் 2 கேமரா வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால வந்து இப்போ நான் ஒரு கேமராவுக்கு மட்டும் கேபிள் எவ்வளோ வேணுங்கிறத நான் மெஷர் பண்ணிவிட்டு சேம் அதே லென்த்துக்கு இன்னொரு கேமராவுக்கும் கேபிள் கட் பண்ண போகிறேன். இப்போ நான் இங்கே கேமரா சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 1 மீட்டர் 1.5 மீட்டர் வச்சு நம்ம அந்த இடத்துல வச்சுக்கலாம். பாக்ஸ்குள்ளே எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோவுக்கு நம்ம கேபிள் வந்து ஃப்ரீயாக விட்டுக்கலாம். விட்டுட்டு பேலன்ஸ் வந்து நமக்கு இங்கே என்விஆர் சைடில் வந்து எவ்வளோ வேணுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மீட்டர் 1.5 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் நமக்கு வந்து இன்கேஸ் ஏதாவது ஷார்ட் ஆனால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ நான் அந்த செகண்ட் கேமராவுக்கும் அதே லென்த்துக்கே வந்து நான் மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணிவிட்டு சேம் அதே லென்த்துக்கு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து 2 கேமராவுக்குமே வந்து கேபிள் மெஷர் பண்ணியாச்சு. இப்போ மெஷர் பண்ண கேபிளை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ரூட் பண்ணணும். இந்த மாதிரி ஹைட்டான வண்டி எது வந்தாலும் சரி, எதுனாலையும் டேமேஜ் ஆகிடக்கூடாது கேபிள். ஸோ அதுக்காக மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட்டில் முடியுமோ அந்த மாதிரி ஓப்பனில் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஹைட்டில் வர மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து அந்த எட்ஜ் தான் வந்து அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு தான் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து கேபிள் அந்த இடத்துல வச்சு அங்கேருந்து நம்ம கேபிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஹைட்லலாம் வேலை பார்க்கணும். தம்பி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னால ஈஸியாக ஏறிட்டான். உண்மையிலே இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கும், எங்களுக்கு வந்து புதுசுங்கிறதுனால வந்து கொஞ்சம் ரொம்பவே டிஸ்டர்படாக இருந்தது. ரொம்ப கொசு ஏன்னா இது ஃபுல்லாக அந்த ரீசைக்கிள் யூனிட் தான். பயங்கர கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, மாஸ்க் இல்லாமல் பண்ண முடியல. ஆனால் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து நிஜமாலே அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னே தெரில. எங்களால் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கேபிள் வந்து அதே மாதிரி நம்ம அந்த ரூட் பண்ணும்போது எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது, மறுபடியும் வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஏதாவது நம்ம லாக் பண்ணுற மாதிரி கேபிள் டை அந்த மாதிரி ஏதாவது போடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து ப்ராப்பராக பண்ணிக்கணும். இல்லைனா காற்று அடிச்சதுன்னா கீழே விழுந்துடும். அன்னைக்கு வந்து நீ 2 டைம் டேக் எடுத்தா நினைக்கிறேன். இப்போ நீ போட்டதே கரெக்டே, மறுபடியும் ரிமூவ் பண்ணிருக்கு. கரெக்டாக கூட பார்க்கலாம், ஒரே டைம்ல போயிடணும். போட்டாங்க தம்பி தான் லாஸ்ட் டைம் இதே மாதிரி தூக்கி போட்டான். ஒரு 2-3 டேக் போயிடுச்சு. அதை வேறு நம்ம கட் பண்ணாமல் லாஸ்ட் வீடியோவில் அப்படியே போஸ்ட் பண்ணோமா ஃபீல் பண்ணான். அதனால தான் அவனுக்காக இந்த டேக். இப்போ கேபிள் வந்து நம்ம லே பண்ணிட்டோம். இந்த இடத்துல இந்த போலில் தான் வந்து 2 கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். முன்னாடி இருக்கிறது வந்து ஹெச்டி கேமரா இருக்குது, நம்ம ஐபி கேமரா அப்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து கேபிள் நம்ம லே பண்ணியாச்சு. இந்த டைரெக்ஷனில் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். வண்டி எதுவும் ஹைட்டாக போனாலும் எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டை மேலே ஏற்றியே நம்ம லே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இங்கே கேமரா பக்கத்தில் வந்து நீங்கள் கேபிள் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இன்கேஸ் ஜாக் வந்து ஃபால்ட் ஆகுது அப்படின்னு நம்ம கட் பண்ணிட்டு இப்படி நின்று அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பாக்ஸில் சுற்றி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ வந்து இதுதான் வந்து அந்த பேட்டரி மிஷினோட பெனிஃபிட்டுங்க. நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக இருக்கும், அந்த ஸ்க்ரூ வந்து ரஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மிஷின் இருந்ததுன்னா நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும், வேலையும் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஃபுல்லாக ரெஸ்ட் ஆயிடுச்சா என்ன? இதுக்குள்ளலாம் ரெஸ்ட் ஆயிடுச்சா? ரெட்டே போயிடுச்சா? போல்ட் போட்டுக்கிறாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பிளான் பி, அடுத்தல மாட்டு அந்த இதில் போட்டுடலாம் பாக்ஸை. இதில் வந்து நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ண முடியல. அதனால வந்து பக்கத்துலேயே நமக்கு சாதாரணமாக பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, ஒரு ஸ்டாண்ட் ஒன்று டம்மியாக இருந்துச்சு. ஸோ அதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
அவுட் சைடில் வந்து நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே இருக்கும். உங்களுக்கு புதுசாக கேமரா வாங்குறீங்கன்னா இந்த கிளிப் வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, இந்த கவர் மாதிரி. இது நீங்கள் போட்டு கேபிளில் போட்டு கனெக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் தண்ணி பட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, தண்ணி படாது ஜாக்கில். இது வந்து எப்படி போடணும் அப்படின்னா, அந்த பெருசாக இருக்குது இல்லையா கவர், அதை வந்து நம்ம கேபிளில் கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி கேபிளில் கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த புஷ்ஷெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த கிளிப்பாக நிற்காது. இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் இந்த 3 இப்படி லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கை கனெக்ட் பண்ணிட்டு இதோட வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி பட வாய்ப்பே இல்லை. நீங்கள் பாக்ஸில் வந்து இன்கேஸ் ஏதாவது லீக் ஆகி தண்ணி உள்ளே போனால் கூட நமக்கு ஜாக்கில் வந்து தண்ணி படாது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக அப்படி க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம 2 கேமராவுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்று வந்து இந்த டைரக்ஷன் பார்க்குற மாதிரி வச்சுருக்கோம், ஒன்று இந்த டைரக்ஷனுக்கு வச்சுருக்கோம். இப்போ வந்து பொசிஷன் வந்து மேனுவலாக சும்மா அட்ஜஸ்ட் பண்ணலாம். நம்ம வீடியோ பார்த்துட்டு என்ன லென்த்தில் வேணுமோ என்ன ஹைட்டில் வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கேபிள் லே பண்ணியாச்சு, கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து செட்டப் கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து உங்களோட என்விஆரில் அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து 10 சேனல் என்விஆர் போட்டிருக்கோம். அதனால வந்து ஆல்ரெடி ஒரு 4 பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 3 ஆட் பண்ண முடியும். அதனால வந்து நமக்கு என்விஆர் பற்றின எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சுவிட்ச் வந்து நம்ம 4 போர்ட்டு தான் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதனால இப்போ வந்து 8 போர்ட் சுவிட்ச் நாங்கள் மாற்ற போகிறோம். இதில் விட 4 ஒன்று நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட இது 8 ஸ்டாக் இருந்ததுனால நான் டேரெக்டாக 8 போட்டுட்டு அந்த 4 வந்து நான் எடுக்க போகிறேன். நம்ம 4 வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ். எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கேமரா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும், என்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி சுவிட்ச் வந்து நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணுறோம். ஆல்ரெடி என்விஆர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கனால பிரச்சனை இல்லை. இன்னொன்று வந்து ஹார்ட் டிஸ்க் உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, ஹார்ட் டிஸ்க். அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 15 days ஸ்டோரேஜ் வருது அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் அந்த ஒரு 3 கேமரா ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஒரு 3 days கிட்ட அப்ராக்ஸாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 15னா உங்களுக்கு இப்போ ஒரு 12 days எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 10 to 12 அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அப்படி உங்களுக்கு கேமரா இது ஸ்டோரேஜும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு அதிகமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்கும் அப்டேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சுவிட்சாக இருக்கட்டும் இல்லை இந்த என்விஆராக இருக்கட்டும், இந்த மாதிரி பேக் சைடில் நமக்கு தெரிகிற மாதிரி வைங்க. இது வந்து சுவிட்ச் வந்து பிரச்சனை இல்லை. என்விஆர்லாம் வந்து இந்த மாதிரி பேக் சைடில் வைங்க. லாஸ்ட் டைம் வந்து நம்ம அந்தளவுக்கு கிளியராக காமிக்கலன்னு நினைக்கிறேன், சொல்லியிருப்பேன் ஆனால் காமிக்கல. இந்த மாதிரி பேக் சைடில் வச்சிங்க அப்படின்னா நம்ம எடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டிவிஆர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணும்போது எந்த சேனலில் வரணும், 1 or 2 அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம். இதில் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த இதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அங்கே உள்ள ஷாக் அடிக்குதா உள்ள வந்து எந்த ஐபி வந்து நம்ம எந்த விண்டோவில் எந்த ஐபியை கான்ஃபிகர் பண்ணிப்போமோ அதுதான் வரும் உங்களுக்கு. அடுத்து வந்து இப்போ எனக்கு வந்து எல்லாமே பிளாக் கலரில் இருக்கிறனால நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லை, பிஓயில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இதுவே வந்து நான் அப்லிங்க் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா சேம் கலரே நான் யூஸ் பண்ணா கூட அந்த அப்லிங்க் கேபிளுக்கு மட்டும் நான் ஏதாவது ஐடென்டிஃபிகேஷனுக்காக டேப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மார்க் வச்சுக்கணும். இப்போ நான் வந்து இங்கே எனக்கு என்விஆர்லேருந்து வர கேபிள் வந்து கிரே கலர் கேபிள் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்லிங்கில் கொடுக்குறேன். அதே மாதிரி ரவுட்டர்லேருந்து வருது இது. ஸோ இது ரவுட்டர்லேருந்து வருதுன்னா நான் அதுவும் வந்து அப்லிங்கில் தான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எத்தனை கேமரா கனெக்ட் பண்ணியிருக்கோம்? 3, 5 கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் 7 கேமரா இல்லை மொத்தம். ஆன் பண்ணோன்னே நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ண 4 கேமராமே வந்துருச்சு. இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது 4 விண்டோ தான் வச்சுருக்கேன். ஸோ புதுசாக ஆட் பண்ணது வருதான்னு பார்க்கலாம். ஓகே, புதுசாக போட்டதுமே 3மே வந்துருச்சு. இங்கே கீழே இருக்கிற 3மே புதுசாக போட்டது. இது வந்து ஒரு டைரக்ஷன், இது வந்து கொஞ்சம் பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் மேலே தூக்கணும். இதுவுமே வந்து கொஞ்சம் மேலே தூக்கணும். நம்ம ஃபோக்கஸ் பண்ண இடம் கிடைக்கல, இதேமே மேலே தூக்கணும். இதுவுமே கொஞ்சம் ஸ்லைட்லேயே கொஞ்சம் மேலே தூக்கினா பெட்டராக இருக்கும். தம்பி நீ அங்கே போயிட்டு பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணு. லைட்டாக கொஞ்சம் மேலே அப் பண்ணுறான்.
பெட்டர்டா. ஓகே ஓகே, லைட்டாக கொஞ்சம் டவுன் பண்ணு. லைட்டாக. ஓகே விடு, பார்த்துக்கலாம். ஓகே. போதும் போதும், அப்படியே டைட் வச்சுரு. ஓகே, அடுத்த கேமரா கை காட்டு. ஓகே ஓகே. இன்னும் மேலே தூக்கு. ரொம்ப போயிட்டேன். கொஞ்சம் கீழே டவுன் பண்ணு. இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணு. இன்னும் பண்ணு. ஓகே ஓகேடா. கொஞ்சம் வெளியில் எடுக்க முடியுமா ரோட் சைடு? லைட்டாக. ஆமாம் டவுன் ஆயிடுச்சு. ஓகேடா. அந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் அவுட் சைடில் வெளியில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக எடு. ரோட் சைடு. இன்னும் கொஞ்சம். என்ன எடு ரோட் சைடு எடு. ஓகேடா. ஓகே ஓகே, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு, லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்கிக்கேன். கொஞ்சம் டவுனில் இறங்கிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கிக்கோ. ஒரு பிரேக். அதான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஒரு பிரேக் மேலே தூக்கு. இப்போ டைட் வை, கரெக்டாக இருக்காது பார்க்கலாம். ஓகேடா, பெட்டர்ரா, சூப்பர்ரா. டைட் வச்சுருந்தாங்க. ஓகே. ஓகேடா. அது அடுத்த கேமரா போ.